தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பாக மாவட்ட செயற்குழு மற்றும் மகளிர் தின விழா. கோவை அரசு மருத்துவமனை எதிர்ப்புறம் உள்ள பொறியாளர் இல்லத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பாக மாவட்ட செயற்குழு மற்றும் மகளிர் தின விழாவில் மாநில தலைவர் அமிர்தகுமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மாவட்ட தலைவர் முரளி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இச்சங்கமானது தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பொதுச்சங்கங்களின் முதன்மை சங்கமாக திகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இச்செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களில் ஒன்றாக தமிழ்நாடு சத்துணவு பணியாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பாக புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தனர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட துணைத் தலைவர் கார்த்தியாம்பிகா அவர்கள் தலைமையில் மகளிர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாவட்ட துணைத் தலைவர் கௌரி சங்கர், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் யுவராஜ், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கவிதா, மாவட்ட துணை செயலாளர் ஆனந்தகுமார், மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் தனுஜா, மாவட்ட இணை செயலாளர் பிரபாகரன், மாவட்ட தணிக்கையாளர் தமிழ்ச்செல்வன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கணேசன், மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் கவிதா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஹரிகுமார், தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் நிவேதிதா, கோவை வடக்கு வட்டக்கிளை பிரின்சஸ் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய மாநில தலைவர் திரு அமிர்தகுமார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மாவட்ட செயற்குழு மற்றும் மகளிர் தின விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் மாவட்ட செயற்குழுடைய முதல் தீர்மானமாக தமிழ்நாடு சத்துணவு பணியாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் வழங்கியமைக்கும் ஓய்வு கால பயன்களை உயர்த்தி வழங்கியமைக்கும் மாவட்ட செயற்குழு தமிழக அரசை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறது. அத்துடன் மீண்டும் சத்துணவு பணியாளர்களுக்கும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் உட்பட மேல்நிலை குடிநீர் தொட்டி இயக்குபவர்கள் உட்பட அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் மீதமுள்ள கோரிக்கைகளை அனைத்தையும் நிறைவேற்றி தர தமிழக அரசை வலியுறுத்தி இந்த செயற்குழு நடைபெற்று வருகிறது.